Taste the Daily. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வருஷநாட்டில் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய செயலாளர் எஸ்.எம். ராமர் தலைமையிலும் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டி காளை முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேனி மாவட்ட செயலாளர் முருக்கொடை ராமர் மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் அண்ணாதுரை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி பார்த்திபன், கழக அம்மப்பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார், கழக மருத்துவமனை இணை செயலாளர் டாக்டர் அனுமந்தன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதகத்துல்லா, கழக விவசாய அணி துணை செயலாளர் பெரிய வீரன், மாவட்ட கழக இணை செயலாளர் முத்துலட்சுமி, மாவட்ட கழக துணை செயலாளர் சோலைராஜ், மாவட்ட கழக பொருளாளர் வைகை பாண்டி, தலைமை கழக பேச்சாளர் வடுகப்பட்டி சுந்தரபாண்டியன், கூடலூர் நகர கழக செயலாளர் அருண்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உமாதேவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், மதுபான ஆலையை நடத்தக்கூடியவர்கள் ஜெகத் ரட்சகனும் டி.ஆர். பாலுவும் தான். அவர்கள் ஆலையை மூடிவிட்டாலே தமிழகத்தில் மதுவே இருக்காது என விமர்சித்தார். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கொண்டு வருவேன் என்று பொய் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே, ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்தியுங்கள். உங்களுக்கு சரியான சம்மட்டி அடியை இந்த தமிழக மக்கள் கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே யாரை பற்றி திட்டம் நினைச்சாரோ, ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள், மது கொள்கையை வைத்திருக்கிறவர்கள், மதுபானத்தையே